அந்த மாதிரி வெறியில இருக்கிறோம் நாங்க. தளபதி ஒருத்தருக்காக அமைதியா இருக்கோம் நாங்க. எங்களோட கோவம் ஆதங்கம் யாருக்கும் புரியாது. டிவிக்கு மக்கள் என்ன அவுத்து போட்டாடா வராங்க இவனுக்கு, இவன் வீட்டுல இல்லையா, இவன் வீட்டுல இப்படிதான் அவுத்து போட்டு உக்காந்துருக்காங்களா? யோசிச்சு பேசணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. என் தளபதியை தவிர வேற எவளுக்கு தகுதி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என் தளபதி என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தாரா? சொந்த காசு எடுத்துட்டு வந்து கட்சியில போட்டுட்டு உக்காந்துருக்காரு. மண்டபத்தை வித்துருக்காரு. நீ வடபழனி இல்ல. இவங்க எல்லாம் எதை வித்துட்டு வந்தாங்க? ட்ரெயின்ல திருட்டு ட்ரெயின்ல வந்த இவங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா, அப்ப எங்க தளபதி எங்களுக்கு ஒரு வாட்டியும் அரசியல் கத்து கூத்துட்டு வந்திருக்காரு. சினிமால என்ன கூத்தாடி சொல்றீங்களா? அந்த கூத்தாடி எங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இன்னைக்கு வந்த அடுத்த செகண்ட் நாங்க எல்லாருமே அவர் கூட நிக்கிறோம். இத்தனை பெண்கள் நிக்கிறோம்னா யாரும் இந்த கட்சியில எந்த கட்சியிலயும் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு இந்த கட்சியில வரல. ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட நாங்க வந்திருக்கோம். எதனால? பெண்கள் பாதுகாப்பு, அது ஒண்ணுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். கேவலமான வார்த்தை பேசுறது அவருக்கு எவ்வளவு கொழுப்பா இருக்கும். அவங்க வீட்டுல இப்படிதான் பேசுவாரா? அப்போ டிவிகே பெண்கள்னா இவர் என்ன நினைக்கிறாரு? கேவலமான இப்ப டிவிகே பெண் யாருன்னு நாங்க காமிக்கிட்டோமா? எங்க தளபதிய ஒரு ஊனு வார்த்தை சொல்லுங்க, அத்தனை பேரும் பொழந்து கட்டிட்டு வந்துருவாங்க. இங்க கேஸ் எடுக்கலாம் வேணாம், கேஸ் எடுக்க வேணாம். நாங்க சொல்றோம் கேஸ் எடுக்க வேணாம். பெண்களை பத்தி பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு பெண்களை பத்தி பேசியிருக்காரு. நாங்க இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தரும் ஒரு நாளும் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்கோம். ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு அனுப்புவாரு, அனுப்ப மாட்டார். டிவிகே கட்சியில எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் நம்பி அனுப்புறாங்க. அதுதான்டா தளபதி விஜய். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அசால்ட்டா பேசுற. அடுத்த கட்சி மாதிரி எங்க கட்சி எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தெரியுதான் நைட்டா இருந்தாலும் 12 மணியா இருந்தாலும் 2 மணியா இருந்தாலும் பாதுகாப்போட எங்க ஈஸியா எங்களை பாதுகாப்பா அனுப்பி விடுறாரு. நீங்க கிளம்பிட்டீங்களா, எப்படி வந்தீங்க, இந்த வண்டியில ஏறுங்க, இப்படி போடுங்க அப்படின்னு எங்களை சொல்லிதான் அனுப்புறாரு. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் போது எப்படி எங்க வீட்டுக்காரங்களாம் அனுப்பாம இருப்பாங்க? எல்லா ஆம்பளைங்களாம் என்ன மூஞ்சல மீச இல்லாம கழட்டி போட்டா உட்காந்துருக்கானுங்க. இவன் சொல்றானே, அப்ப எங்க வீட்டு ஆம்பளைங்க சேர்ந்தா இங்க கூட்டம் எப்படி இருக்கும்? இத்தனை பேரும் இங்க வந்து சரியான நடவடிக்கை. அவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணணும். எங்க பெண்கள் கிட்ட அவர் பகீரங்கமா மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா கண்டிப்பா நாங்க கொடுக்க வேண்டிய அடுத்தபடி அடி வேற மாதிரி இருக்கும் அவருக்கு.